ஹலோ எவ்ரிஒன். இப்ப நீங்க இறந்தா உங்க வாழ்க்கை முழுமையா முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு நிம்மதியா போவீங்களா? ஒவ்வொரு வினாடியும் நம்ம உயிர் கடிகாரமுள் மாதிரி மெதுவா சுழந்துகிட்டே இருக்கு. ஆனா நாம யாருமே அந்த கடைசி வினாடிய நினைச்சு வாழ்றதே இல்ல. மரணம், இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம எல்லாரையும் ஒரே நேரத்துல அமைதியாக்கும், பயப்படுத்தும். சின்ன வயசிலிருந்து மரணம்னா பேய், கருப்பு ஆடை, எலும்புக்கூடுன்னு நமக்கு கற்பனைப்பட்டு வந்திருக்கு. அதனால நம்ம மனசுல மறைமுகமா ஒரு சமிக்ஞை, மரணம் ஈக்குவல்ஸ் பயம்னு ஆழமா பதிஞ்சு போயிருச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மரணத்துக்கே யாரையும் பயமுறுத்த எந்த முகமும் கிடையாது. அது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நொடி, அவ்வளவுதான். ஆனா மனித மனசு மட்டும் அந்த ஒரு நொடிக்குள்ளே 1000 கற்பனையையும் நினைவையும் பயத்தையும் நுழைச்சு வச்சிருக்கு. இன்னும் நான் வாழணும், இன்னும் என் கனவுகள் இருக்கு, என் அம்மா, என் அப்பா என்ன பண்ணுவாங்க? இந்த எல்லா சிந்தனைகளும் தான் மரணத்தை கடுமையா பயமா மாத்துது. ஒரு மனிதன் வாழ்க்கை எப்பவும் கனவுகளோட தான் ஆரம்பிக்குது. பிறகு அவசரம், போட்டி, ஒப்பீடு, அதுக்கப்புறம் தோல்வி, கண்ணீர், தனிமை. சிலருக்கு காதல் போகும், சிலருக்கு வேலை போகும், சிலருக்கு நம்பிக்கைதான் முழுக்க உடையிடும். அந்த இடத்துல தான் மரணம் ஒரு பயம் இல்ல, ஒரு தீர்வு மாதிரி தோண ஆரம்பிக்கும். இது முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு உள்ளுக்குள்ளே ஒரு குழல் பேச ஆரம்பிக்கும். சிலர் நேரா சொல்லிடுவாங்க, என்னால இனிமேல் முடியல, இந்த வலி போகணும்னா நானே இல்லாம போயிடணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு நொடியில ஒரு மனசு சொல்றது போயிடலாம். அதே நேரம் உயிர் மெல்ல சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் இரு. ஆனா சிலர் அந்த ஒரு நிமிஷம் பொறுமை இல்லாம வாழ்க்கைய விட்டுறாங்க. இங்கதான் ரியலான ட்விஸ்ட். நம்மாலே நம்ம வாழ்க்கைய முடிவு பண்ணிக்கிற நிலைமைக்கு வர காரணம் நம்ம பயமும் தனிமையும். நாமே நம்ம வாழ்க்கை கதையை ஹால்ட் பண்ணிக்கொள்றோம். ஆனா அந்த கதை முழுசா முடிஞ்சதா? அதுதான் உண்மையான கேள்வி. இப்ப 2025ல மாணவர்களுக்கு மார்க் பயம், இளைஞர்களுக்கு வேலை பயம், பெற்றோர்களுக்கு எதிர்கால பயம், காதலர்களுக்கு பிரிவு பயம். எல்லாருமே ஏதோ ஒரு விதமான மரண பயத்தோட தான் வாழுறாங்க. ஆனா யாருமே இந்த பயமே நாள்தோறும் நம்மை கொல்றவேன்னு யோசிக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னா, மரணம் உன் உடலை மட்டும் முடிக்கும், பயம் உன் வாழ்க்கையவே முடிச்சுவிடும். ஒரு தோல்வி ஈக்குவல்ஸ் வாழ்க்கை முடிவு இல்ல, ஒரு பிரிவு ஈக்குவல்ஸ் கதை முடிவு இல்ல, ஒரு இழப்பு ஈக்குவல்ஸ் அழிவு இல்ல. அது எல்லாம் ஒரு கடினமான பாடம் மட்டுமே. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கணும் என்ன ஆழமான உண்மைகள்? முதல் உண்மை, தோல்வி ஈக்குவல்ஸ் முடிவு அல்ல, அது ஒரு டைவர்ஷன் ரோடு. ரெண்டாவது உண்மை, வலி ஈக்குவல்ஸ் நிரந்தரம் இல்ல, அது கடந்து போகும் வானிலை மாதிரி. மூன்றாவது உண்மை, உன் மனசு சொல்றது எல்லாமே உண்மை இல்ல, அது சில சமயம் பயத்தின் குரல் தானே தவிர நிஜம் கிடையாது. நான்காவது உண்மை, நீ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு காரணம் இருக்கு, இன்னும் உன் கதையே முடிஞ்சிடலையேன்னு அதுவே சாட்சி. ஐந்தாவது உண்மை, வாழ்ந்துட்டே இருக்கிறவன் மரணத்தை பயமில்லாம நேரா முகம் நோக்கி பார்க்க முடியும். ஒரு நாள் நாம எல்லாரும் போகத்தான் போறோம். ஆனா அந்த நாளில் நான் பயந்தேன்னு சொல்ல போறோமா, இல்ல நான் வாழ்ந்தேன், முழுசா வாழ்ந்தேன்னு சொல்ற தைரியம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நீ சோர்வா இருந்தா இந்த வார்த்தை உனக்கு ஒரு அடையாளம். நீ புதைக்கப்பட வேண்டியவன் இல்ல, நீ ஒளிர வேண்டியவன். எப்பவும் நினைச்சு வையுங்க, நீ உயிரோட இருக்கிற வரை உன் கதைக்கு இன்னும் சீன் பாக்கி இருக்கு. அதை முடிச்சு வைக்க மரணத்துக்கு ரைட் இல்ல, அதுக்கான ரைட் உன் கையில தான் இருக்கு. லவ் யூ ஆல். எல்லாரும் நல்லா இருங்க, கவனமா இருங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.